ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு தலைமை மருத்துவமனையில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பை பொறுத்த அளவுக்கு நீங்கள் மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதும். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா மொத்தம் 14 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் என்னென்ன வேலைவாய்ப்புகள்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். உங்களுக்கு நேர்காணல் வைப்பாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் அப்படின்னா 10,000 34,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஒன்று நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா விண்ணப்பிக்கலாம், அப்படி இல்லைன்னா நேரில் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 14 ஆகஸ்ட் 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். 14ஆம் தேதிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வர எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மையும் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அனுப்ப முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதியும் விருப்பம் இருக்க ஆண் பெண் இருபாலருமே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் இந்த இடத்துல உங்களுடைய புகைப்படம், உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை அங்கே மறக்காமல் ஒட்டிக்கோங்க. மேலே 14 விதமான பதவிகளில் நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பெயர் என்ன, யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட பெயரை முழு பெயர் என்னங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர். கல்யாணான பெண்கள்னால் நீங்கள் கணவர் பெயரை மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சம் இருக்க ஆண் பெண் இருபாலரும் நீங்கள் அப்பா பெயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி மற்றும் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். பிசியா, எம்பிசியா, டிஎன்சியா, பிசிஎம்மா, அதே மாதிரி எஸ்சி, எஸ்சி, எஸ்டியா, இல்லை ஓசி கேட்டகரி, இல்லை ஜென்ரல் யூஆர்ஆ என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 6வது கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் உங்களுடைய மொபைல் நம்பர் மறக்காமல் இந்த 2ஐயுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த 7வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி வச்சுட்டு இங்கே எஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா அதை நோன்னு போட்டு விட்டுருங்க. முன் அனுபவம் இருந்துச்சுன்னா மற்றும் எஸ்ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்கோ அதை நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, மந்த்லி பே ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வைக்கலாம். இதே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் எது வைக்கணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி. இதில் உங்களுடைய அட்ரஸ் எதுவும், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லாத்தையுமே கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. பெர்மனண்ட் அட்ரஸும் எழுதணும், ப்ரெசென்ட் அட்ரஸும் எழுதணும். ரெண்டும் ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ் வேறு, நாங்கள் இருக்கிறது வேறு அப்படின்னா நீங்கள் இருக்கிற அட்ரஸ் என்னவோ அதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே பாதிக்கு மேலே உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை ஏதேனும் இருப்பின் அதற்கு நகையில் இணைக்கப்பட வேண்டும். உடல் ஊனமுற்றோர், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர், கலப்பு திருமணம் செஞ்சவங்க, இந்த மாதிரிலாம் யாராவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கம்பல்சரி வச்சு நீங்கள் அதை என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் ஊர் பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், டேட் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு கையெழுத்து போடுங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஜெராக்ஸாக தான் இருக்கும், ஒரிஜினல் வச்சு அனுப்பாதீங்க. அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பியில் எல்லாத்துலேயுமே கீழே எண்டில் உங்களுடைய சிக்னேச்சரை சின்னதாக போட்டு அனுப்பிச்சிக்கோங்க. சரிங்களா?
எதுலேயுமே நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சரை போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க. அதே மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் எதுவும் அனுப்பிச்சிடாதீங்க. சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றி தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மேலேயே உங்களுக்கு லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 14/8/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எதையுமே அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்எம்எஸ் இல்லை பிஹெச்எம்எஸ் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 34,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம். மருந்து வழங்குபவர் டிஸ்பென்சருக்கான வேலைவாய்ப்பு. நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி அல்லது இன்டகிரேட்டட் ஃபார்மசி படிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 750 ருபீஸ் சேலரி கொடுக்குறாங்க. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், அதாவது மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு பெர் டேக்கு உங்களுக்கு 300 உங்களுக்கு சேலரி வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்மெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 1 இயர் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். டைப் ரைட்டிங் இங்கே சொல்லியிருக்காங்க. அது இருந்துச்சுன்னா அவங்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா அது தேவை கிடையாது. சரிங்களா, டைப் ரைட்டிங் தேவை கிடையாது. அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் உங்களுக்கு போதும். 13,500 ரூபா உங்களுக்கான சேலரி. ஆப்டோமெட்ரிஸ்ட் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரியில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 14,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டென்டல் டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் பாஸ்ட் 1 or 2 கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் டெக்னீஷியனில் படிச்சிருக்கீங்கன்னா 12,600 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தென் பார்த்தீங்கன்னா வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜர் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிடும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை பப்ளிக் ஹெல்த் இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லை ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா சோசியல் சயின்ஸ் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் சப்ளை செயின் இல்லைன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் அண்டு ஏர் கண்டிஷனர் ரிப்பேர் இதில் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 23,000 ரூபா உங்களுக்கான சம்பளம். இதில் சொன்னதில் ஏதாவது ஒன்று நீங்கள் முடிச்சிருந்தால் போதும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 23,000 ரூபாய் சம்பளம். செக்யூரிட்டி கார்டு 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும். 6,500 ரூபா சம்பளம். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி உங்களுக்கு 6,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஓடி அசிஸ்டன்ட் இதுக்கு 3 months ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா 11,200 ரூபா உங்களுக்கான சம்பளம். நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஆடியோமெட்ரிஷியன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். கூடவே டிப்ளமோ படித்த ரிலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். 17,250 ரூபா சம்பளம். ஸ்பீச் தெரபிஸ்ட் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஆடியாலஜி அல்லது ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 23,000 ரூபா சம்பளம். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் 8th பாஸ் ஆர் ஃபெயில் அதுக்கு 7,500 ரூபா உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அப்ளிகேஷன் ஃபார்ம். அது கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா வைங்க. அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் டேட்டா பர்த் ப்ரூஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி கீழே இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாக அனுப்பணும். ஸ்பீட் போஸ்ட் இல்லைன்னா டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் நம்பர் 38 ஜெயில் ஹில் ரோட் நியர் சிடி ஸ்கேன் உதகமண்டலம் 643,001 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் நேரிலோ இல்லை விரைவு தபால் மூலிமா அனுப்பிச்சா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவோம். 14 ஆகஸ்ட் 2024 தான் லாஸ்ட் டேட். அன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.